ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்க மாணவர்கள், கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பதிவு தான் இது. அதாவது ரீஓப்பனிங் எப்போ, காலேஜோட ரீஓப்பனிங் எப்போ அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே காலேஜ் ரீஓப்பனிங் அப்படிங்கிறது ஆஃப்டர் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட நாம்ஸு. ஒவ்வொரு அகாடமிக் இயரும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடியே வெளியிட்டுருவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனோட ஹையர் செமஸ்டர், அதாவது 3வது செமஸ்டர், 5வது செமஸ்டர், அதுக்கப்புறம் 7வது செமஸ்டருக்கு உண்டான டைம் டேபிளை வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹையர் செமஸ்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3rd செமஸ்டர், அதுக்கப்புறம் 5th செமஸ்டர் எல்லாமே ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே 28/10/2026. எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 5/11/2026. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனுக்கு இந்த டேட்டு, அதுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வேறு டேட் மாற்றுவாங்க. ஆனால் மோர் ஆர்லெஸ் ஒரு 10 நாளோ இல்லை ஒரு 5 நாளோ முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்காது. ஆனால் இந்த ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கவுன்சிலிங்கே முடியாத பட்சத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ், ஸோ அந்த காலேஜஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை கவுன்சிலிங் மூலமாக நான் உங்கள் காலேஜ் வந்துக்கிறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஃபில் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேயே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த மாணவர்கள் எல்லாமே அவங்க காலேஜை கவுன்சிலிங் மூலமாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த காலேஜே கிடைக்காம போகலாம், இல்லை அந்த காலேஜ்லேயே அவங்க கேட்ட கோர்ஸ் கிடைக்காம போகலாம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் மெயினாக ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுற காலேஜஸ் எல்லாமே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஏன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கள எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறனால ஜென்ரலாக ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கோச்சிங்ஸ் கொடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு சில காலேஜஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த சீட்ஸ் அவங்கள விட்டு வெளியே போகாது அப்படிங்கிறக்காகவும், ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜை விரும்பி எடுப்பாங்க, நம்ம இந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணுறப்போ அந்த வெளியில் தெரியும், ஸோ அதனால் விரும்பி எடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவும் பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் ஏன் நான் டேட்டை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காக முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சு 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ரீஓப்பனிங் அப்படிங்கிறதே பண்ணுவாங்க அஃபீஷியலாக. ஸோ ஒரு சில காலேஜஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட அஃபீஷியலாகவே அன்அஃபீஷியலாக முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஏன் பையனை சும்மா வச்சுருக்கணும், அதனால் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போது நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை பொறுத்து அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது மாறுபடுது. பெரும்பாலும் கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சில காலேஜஸ் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் பண்ணுறாங்க, ஒரு சில காலேஜஸ் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் பண்ணுறாங்க. அப்போது டயர் 1 இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் 1 முடிகிறப்பவே இப்போ ரவுண்ட் 1 முடிய போகுது. ஸோ இப்போ என்னாகும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக காலேஜ் ஓப்பன் பண்ணி அவங்க கரிக்குலமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க டேட் போட்டு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே அவங்க வைக்கிற டேட் தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரீஓப்பனிங் டேட் நமக்கு நிறையா மாறுபடுகிறது. அதை தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக அந்த காலேஜே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஸோ அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்கள தான் நீங்கள் கேட்டுக்கணும். அது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா. ஒருவேளை அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன், அதாவது அட்டானமஸ் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறுபடும். ரெண்டாவது ஆகஸ்ட் எண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரவுண்ட் 3 மாணவர்கள் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு தான் காம்படிஷன் அதிகம்.
ஸோ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நம்ம நினைக்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்காக நம்ம டயர் 1 இன்ஸ்டியூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பட் நம்ம மார்க்குக்கு ஏற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் மாணவர்கள் வந்து அந்த 90லேருந்து 120 கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்குள்ள காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் பெருசாக நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.